சிறுகதை, கதை, கவிதையெல்லாம் அந்த நிமிஷம். ஆனால் இது ஜெயபாஸ்கர் புக்கு மாதிரி எடுத்து சென்னையில் 35 ஏரி இருக்கு. இது எனக்கு தெரியாது. இவர் புக்கை பிடிச்சா தெரியுது. எத்தனை மலைகள் பிரியும் போது 1956 மொழி வாரியாக மாநிலம் பிரிச்சிருக்காங்க. அதில் எது பிரிஞ்சது, எவ்வளோ போயிருக்கு. இதுமாதிரி இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது படித்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து முக்கியமாக மேடம், அட்வொகேட் மேடம் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு, இப்போ நிறைய ஸ்கூல் காலேஜஸ்லாம் லேடிஸுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதுமாதிரி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இவங்களோட நிறைய ஸ்பீச்சை போட்டு ஒரு புக்காக போட்டு எல்லோரும் கொடுத்தாலே போதும். அது படித்தாலே அவங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க லைஃப் என்ன. நிறைய பேர் அவங்க சுமதி அவங்க ஸ்பீச் நல்லா இருக்குமே, அதுக்கு நல்லா இருக்குமேன்ட்டு அவங்க என்ன பேசினாலும் கூட யாரும் தெரியாது. இதை எடுத்துன்னு போய் 4 பேர்கிட்ட சொல்லணும் அவங்க என்ன சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு புக்கு நான் ரொம்ப வருஷமாக சொல்கிறது, ஒரு புத்தகம் படித்தால் படிச்சுட்டு மூடி வச்சிடக்கூடாது. 4 பேர்கிட்ட சொல்லணும். 4 பேரில் 3 பேருக்கு புரியாது, பரவாயில்ல சொல்லுங்கள். அதில் 2 பேர் புக்கு வாங்கி கொடுங்க. என்னப்பா படித்தா அந்த புக்கு அப்படின்னு கேட்டல, ஒருத்தர் இல்லைம்மா, ஒருத்தர் தலையெழுத்தே படிப்பாங்க. படிக்கும் விஷயத்த நம்ம தான் பரப்பணும். என்னெல்லாமோ பேசுகிறோம், இந்த சினிமா நல்லா இருக்கு, அவன் டெல்லுக்கு செஞ்சுரி அடிச்சான், இல்லாமல் இந்த புக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நல்ல புக்கையும் வாசகர்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அதுவும் நம்மளோட பெரிய கடமை. அண்ட் இன்னொரு விஷயம், அவர் ஐயா சொல்லும்போது ஃப்ரான்ஸில் அவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்து ஒரு டெத்துக்கு 1,00,000 பேர்னு. இன்னைக்கு எத்தனை கவிஞரை தெரியும் தமிழ்நாட்டில்? யாருக்கும் ஒரு 10 கவிஞரை தவிர யாரும் தெரியாது. அந்த 10 கவிஞரோட இறப்பும் எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி யாரும் இது வரைக்கும் கவலைப்படல. ஸோ இறக்கும் பொழுதும் மனிதனுக்கு முக்கியமான விஷயம் பணம். பணம் ரொம்ப முக்கியம். அது எழுத்தாளர்கிட்ட, நல்ல கவிஞர்கிட்ட யார்கிட்டையும் கிடையாது. மிஞ்சி போனால் சினிமாவில் எழுதினா மட்டும்தான் அவங்கள கவிஞராக ஒத்துக்கிறோம். அவங்க கொஞ்சம் பணம் சேர்க்குறாங்க. நல்ல எழுத்தாளரோ நல்ல ஒரு கட்டுரை சம்பாதிச்சோன்னு நம்ம எங்கேயாவது கேள்விப்படுறோமா? இதே ஃபாரின் கண்ட்ரீஸில் அவ்வளோ பணம் வருது அவங்களுக்கு. இந்தியாவில் யாருமே இன்னும் சம்பாதிக்கலை. இதுக்கு ஏதாவது முயற்சிகள் யாராவது எடுக்கணும். நல்ல ஒரு எழுத்துன்னு நினைச்சால் அவருக்கு பெரிய நன்கொடை கொடுக்கணும். இது யாரும் எடுத்துன்னு வரலை, இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அண்டு ஜெயபாஸ்கரோட புக்ஸை கொஞ்சம் எல்லாரும் படிங்க. இன்னும் நிறைய எழுதணும்னு என்னோட ஆசை அவருக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.